எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா லாஸ்ட் நைட் தாட்ஸ் ஆஃப் யுவர் பர்சன் பார்க்கலாம். லாஸ்ட் நைட் உங்கள் பர்சனோட ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற விவசாயம் இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். யாருக்காவது பர்சனல் ரீடிங், ஹீலிங், டேரோ கிளாஸ் கற்றுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகிக்கோங்க. Okay. 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 The Fool. Okay. Okay. Judgment. King of Cups. Okay. King of Pentacles. Queen of Wands. Okay. 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 ஓகே, இது கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்காது. உங்கள் லைஃபுக்கு தேவையான பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் மட்டும் எடுத்துக்கோங்க. நெகட்டிவ் இன்ஃபர்மேஷனை ரிஜெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, லாஸ்ட் நைட் தாட்ஸ் ஆஃப் யுவர் பர்சன். இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் ரெண்டு பேருக்குமே ஒரு டெலிபதி கனெக்ஷன் ஃபீல் ஆகியிருக்கலாம். இந்த பர்சன் உங்களை நினைக்கும் போது உங்களுக்கு ஃபீல் ஆகும். நீங்கள் இந்த பர்சனை நினைக்கும் போது அந்த பர்சனுக்கு ஃபீல் ஆகும். இங்கே இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டக் ஆகி நிற்கிறீங்க. இந்த பர்சன் இந்த பர்சனை நீங்கள் சந்தித்த பிறகு உங்களுக்கு எதுலேயுமே தாட்ஸ் போகலை. 24 ஹவர்ஸும் இந்த பர்சனோட தாட்ஸ் தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ ஒர்க்லேயும் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் இருக்கலாம், ஸ்டடீஸ்லேயும் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் இருக்கீங்க. உங்களுக்கு டெலிபதி கனெக்ஷனால் எப்போவுமே இந்த பர்சனோட ப்ரெசன்ஸ் ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பீங்க. வேறு எதுலேயுமே கான்சன்ட்ரேஷன் போகாது. பட் இந்த பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப உங்ககிட்ட நடித்து ஏமாற்றிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த பர்சனோட ஒரிஜினல் கேரக்டர் டாக்ஸிக் ஆகும். பட் உங்களை நல்லாவே சிரித்து பேசி நடித்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வர வச்சுருக்கலாம். நீங்கள் ஒரு இன்னசென்ட்டான ஒரு பர்சன், ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பியூர் சோல் நீங்கள். ஸோ எது நடந்தாலும் அப்படியே இந்த பர்சன்கிட்ட சொல்லிடுவீங்க. ஏமாற்றவே தெரியாது உங்களுக்கு, பொய் சொல்லவே வராதுன்னு சொல்லலாம். பட் ஆப்போசிட் சைட் பர்சன் அப்படி இல்லை, ஃபுல்லாக பொய் சொல்லி உங்களை ஏமாத்துறாங்க. இந்த மாதிரி ஒரு பர்சனை நம்ம ஏன் ஃபேஸ் பண்ணணும், ஏன் நம்ம மீட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னென்னா, யூனிவர்ஸ் ஒரு வேளை உங்களுக்கு ஒரு லெசன் கற்றுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பர்சன் கூட உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்தியிருக்கலாம். அல்லது இந்த பர்சன் ஒரு லெசன் கற்றுக்கிறதுக்காக இப்படி க்ரியேட் பண்ணியிருக்கலாம். ஓகேயா? இந்த பர்சன் உங்களை ஏமாத்துறாங்க, செல்ஃபிஷாக இருக்கிறாங்க. அது கூட இந்த பர்சன் உங்களை ஏமாத்துறது கூட கடைசி வரை உங்களுக்கு புரியாமல் இருந்திருக்கலாம். அந்த அளவுக்கு நீங்கள் கண்மூடித்தனமாக அவரை நம்பியிருக்கீங்கன்னு சொல்லலாம். கரண்ட்லி இந்த ரிலேஷன்ஷிப் நோ காண்டாக்டில் போயிருக்கலாம். உங்களை பற்றி எப்படி பேசி உங்களை ஏமாற்றலாம், என்ன சொன்னால் நீங்கள் அவரோட வழிக்கு வருவீங்க, எல்லாம் இந்த பர்சனுக்கு நல்லாவே தெரியும். ஸோ கரண்ட்லி இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த பர்சன் ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களை ஒரு அலட்சியப்படுத்துகிற மாதிரி நினச்சிக்கலாம். இங்கே ஓவர் அன்பு கொடுக்கும்போது உங்களோட அன்பை அவர் ஒரு அலட்சியப்படுத்துறது. நம்ம இப்படி தான் பேசாமல் இருந்தாலும் இவங்க நம்ம கிட்ட வந்துடுவாங்க, இவங்களை இப்படி பேசி நம்ம வழிக்கு கொண்டு வரலாம், இதெல்லாம் இந்த பர்சனுக்கு நல்லாவே தெரியும்.
நீங்கள் ஆனால் இப்போ கூட இந்த பர்சன் வந்து ஒரு நோ காண்டாக்டில் இருந்தால் கூட நீங்கள் இந்த பர்சன் நம்பிட்டு இருக்கீங்க. சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாலும், நோ காண்டாக்ட் சுச்சுவேஷன் இருந்தாலும் இந்த பர்சன் வருவாங்க அப்படின்னு நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்க. லாஸ்ட் நைட் தாட்ஸ் இந்த பர்சனுக்கு எப்படின்னா, இவருக்கு வந்து உங்கள் ஞாபகங்கள் கொஞ்சம் வந்திருக்கு. அதாவது இந்த பர்சன் வந்து உங்களை ஏமாற்றிருக்காரு, ஹர்ட் பண்ணியிருக்காரு, மைண்ட் கேம் விளையாடிருக்காரு. ஆனால் எந்த ஒரு ஆப்ஷனும் ஒரு அஃபேருமே இந்த பர்சன் வச்சுக்கிட்டதில்லை. கரண்ட்லி வந்து நீங்கள் இவர் நினைக்கும் போது இவருக்கு வந்து ட்ரிகர் ஆகுது. ஸோ ஏன்னா டெலிபதி கனெக்ஷனால், ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ஷனால் இப்படி அவருக்கு ட்ரிகர் ஆகலாம். ஸோ நீங்கள் உண்மையாக ஃபீல் பண்ணுறீங்க, நம்ம உண்மையாக தானே இருந்தோம், ஏன் இப்படி பேச முடியாத ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. இந்த பர்சனுக்கு வந்து இன்னர் வைஸ் வந்து ஒரு சோல் கைடன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் வந்து கரண்ட்லி ஸ்பிரிச்சுவல் வேலை ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் வந்து ஜஸ்டிஸ் கண்டிப்பாக கொடுக்குது. அதுதான் அந்த பர்சனை வந்து ஒரு சோல் கைடன்ஸ் பண்ணுது. கரண்ட்லி இந்த பர்சனுக்கு கொஞ்சம் உங்கள் வேல்யூ வர்த்து புரிய ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த பர்சனோட சோல் வந்து இவரை வந்து பாசிட்டிவாக கைட் பண்ணுறது, உங்களுக்கு ஜஸ்டிஸ் கொடுக்குது யூனிவர்ஸ். தப்பை ரியலைஸ் பண்ணிவிட்டு இந்த பர்சன் வந்து உங்களுக்கு ஒரு கால் ஆர் மெசேஜ் கண்டிப்பாக பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் கரண்ட்லி இந்த பர்சன் வந்து ரியலைஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அவரோட மனசாட்சி அவரை கொல்லுதுன்னு சொல்லலாம். இந்த பர்சன் வந்து ஒரு பிளான் பண்ணி ஒரு செப்ரேஷனில் போனாலும் இப்போ அவரோட லைஃப்பில் வந்து ஒரு பேலன்ஸ் இல்லாமல் இருக்கார், ஸ்டக் ஆகி இருக்கார். இப்போ இந்த பர்சனோட மைண்டில் வந்து நீங்கள் ஒரு ஏஞ்சல் மாதிரி இருக்கீங்க. இவர் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மோடில் தான் இருக்கார், உங்களை தேடிட்டு இருக்கார். நீங்கள்ங்கிறது இவருக்கு உண்மையான ஒரு பர்சன், உண்மையான இவருக்காக எப்போவுமே இருக்கிற ஒரு பர்சனுங்கிறத வந்து அவருக்கான பர்சன் நீங்கள் தாங்கிறத வந்து அவர் ஃபைனலி ரியலைஸ் பண்ணிட்டாரு. நான் உன்னை மிஸ் பண்ண பார்த்துட்டு, ஆனால் கண்டிப்பாக உன்னை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஸோ கொஞ்சம் சேஞ்சஸ் இவருக்கு நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் அந்த சேஞ்சஸ் நடக்கும்போது வந்து அது உங்களுக்கு நிறைய ட்ரிகர் ஆகலாம். உங்களுக்கு இந்த பர்சனோட தாட்ஸ் அதிகமாக ஏன்னா இவருக்கு வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வரும்போது உங்களோட ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ் அதிகமாக இருக்கும். அது உங்களுக்கு ட்ரிகர் ஆகலாம். உங்களுக்கு வந்து ட்ரிகர் ஆகும். அது உங்களுக்கு வந்து மூட் ஸ்விங்ஸ் ஆகலாம். டிவைன் டைம் வரும்போது இந்த பர்சன் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ஸ்டேபிளாக ஒரு கம்யூனிகேஷன் தருவார், ஸ்டேபிளாக அவங்கக்கிட்ட திரும்ப வருவார், ஒரு ஆக்ஷன் எடுப்பார். கண்டிப்பாக இந்த பர்சன் வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுப்பாரு, ஒரு ப்ராமிஸ் கொடுப்பாரு. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் வந்து செல்ஃப் லவ் பண்ணிவிட்டு அப்படியே இப்போ இருக்கிற மாதிரியே கொஞ்சம் ட்ராவல் பண்ணிகிட்டே போங்க. எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க வேண்டாம். நீங்கள் இந்த பர்சன் வந்து தப்பை ரியலைஸ் பண்ணிவிட்டு கூடிய சீக்கிரமே அந்த டிவைனிங் டைம் வரும்போது அவராகவே உங்ககிட்ட வந்து ஒரு ஸ்டேபிள் ஒரு கம்யூனிகேஷன், ஒரு ஸ்டேபிள் கனெக்ஷன் உங்களுக்கு கொடுப்பாரு. ஸ்டேபிளான ஒரு ரிலேஷன்ஷிப்போட ஒரு நம்பிக்கை கொடுப்பாரு. ஓகே, any important letters பார்க்கலாம். A important, S important, H important, G important, T important, R important, W important, Z important. Any important dates பார்க்கலாம். 1 important, 3 important, 8 important, 11 important, 20 important, 14 important, 26 important. இனி இம்பார்ட்டன்ட் மந்த் பார்க்கலாம். ஜான்வரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், டிசம்பர் இம்பார்ட்டன்ட். இனி இம்பார்ட்டன்ட் ஏஜ் பார்க்கலாம். 26 இம்பார்ட்டன்ட், 36 இம்பார்ட்டன்ட், 37 இம்பார்ட்டன்ட், 48 இம்பார்ட்டன்ட், 52 இம்பார்ட்டன்ட். இனி இம்பார்ட்டன்ட் கலர்ஸ் பார்க்கலாம். ப்ளூ, வயலட், மெஜெண்டா கலர். ஓகே இனி இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல் நம்பர் பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல் நம்பர் 666 யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு ஷோராக இந்த வீடியோ ரெசனேட் ஆகலாம். ஓகே, நீங்கள் வந்து உங்கள் டிவைனிங் டைம் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். மெடிடேஷன் பண்ணிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு மூட் ஸ்விங் ஆகாமல் இருக்கும். ஓகேவா?
ஓகே, வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்னால தான் என்னோடய சேனல் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஓகே, வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.